ಐಟಂ ಯಾವುದೇ ಇರಲಿ ಟ್ರೈ ಮಾಡಿ ಆಚಿ ಚಿಕನ್ ಮಸಾಲಾ. ಆಚಿ ಚಿಕನ್ ಮಸಾಲಾ. ಮುಂದಿನ 6 ತಿಂಗಳು ವಿಜಯ್ ಸರ್ಕಾರ ಸೇಫ್. ವಿಜಯ್ ವಿಶ್ವಾಸ ಮತದ ವೇಳೆ ಡಿಎಂಕೆ ಸಭಾತ್ಯಾಗ, ಎಐಎಡಿಎಂಕೆ ರೆಬಲ್ ಶಾಸಕರ ವಿರುದ್ಧ ಕೆಂಡ ಕಾರಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಶಾಸಕರ ವಿರುದ್ಧ ಕಾನೂನು ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ಳುವ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನ ನೀಡಿರುವಂತದ್ದು. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ವಿಜಯ್ ವಿಶ್ವಾಸ ಮತ ಈಗಾಗಲೇ ಸಾಬೀತು ಮಾಡಿರುವಂತದ್ದು. ಮುಂದಿನ 6 ತಿಂಗಳು ವಿಜಯ್ ಸರ್ಕಾರ ಸೇಫ್ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಡಿಎಂಕೆ ಸಭಾತ್ಯಾಗವನ್ನ ಮಾಡಿದೆ. ಎಐಎಡಿಎಂಕೆ ರೆಬಲ್ ಶಾಸಕರ ವಿರುದ್ಧ ಕೆಂಡವನ್ನ ಕಾರಿರುವಂತದ್ದು. ಈಗಾಗಲೇ ಒಂದ್ ಕಡೆ ವಿಜಯ್ ದಳಪತಿ ಅವರು ಬಹುಮತ ಸಾಬೀತಿಗೂ ಮುನ್ನ ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿ ಸಿಕ್ಕ ಭರ್ಜರಿ ಮುನ್ನಡೆ ಅಂತಾನೆ ಹೇಳ್ಬೋದು. ಇನ್ನು ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ಬಹುಮತ ಸಾಬೀತುಪಡಿಸುವ ಮುನ್ನವೇ ವಿಜಯ್ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಈಗ ದೊಡ್ಡ ಲಾಭ ಸಿಕ್ಕಿದೆ ಅಂತಾನೆ ಹೇಳ್ಬಹುದು. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಎಐಎಡಿಎಂಕೆಯ ಸಿವಿ ಷಣ್ಮುಗಂ ಬಣವು ಸಿಎಂ ವಿಜಯ್ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಬೆಂಬಲವನ್ನ ಘೋಷಿಸಿದೆ. ಇದು ಕೂಡ ಒಂದು ದೊಡ್ಡ ಗೆಲುವು ಅಂತಾನೆ ಹೇಳ್ಬಹುದು. ಇದರಿಂದ ವಿಜಯ್ ಪಾಳೆಯ ಈಗ ಮತ್ತಷ್ಟು ಬಲಿಷ್ಠವಾಗಿದೆ. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ವಿಜಯ್ 6 ತಿಂಗಳ ರಾಜಕೀಯ ಈಗಾಗಲೇ ಸೇಫ್ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ವಿಜಯ್ ವಿಶ್ವಾಸ ಮತದ ವೇಳೆ ಡಿಎಂಕೆಯಲ್ಲಿ ಸಭಾತ್ಯಾಗವನ್ನ ಮಾಡಿದೆ. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಸಿಪಿಎಂನಿಂದ 2, ಸಿಪಿಐನಿಂದ 2 ಶಾಸಕರ ಬೆಂಬಲ, ಕಾಂಗ್ರೆಸ್ನಿಂದ 5 ಶಾಸಕರ ಬೆಂಬಲ, ವಿಸಿಕೆಯಿಂದ 4 ಶಾಸಕರ ಬೆಂಬಲ, ಹಾಗೆ ಎಐಎಡಿಎಂಕೆ ಷಣ್ಮುಗಂ ಬಣವು ಕೂಡ ಈಗ 24 ಶಾಸಕರ ಬೆಂಬಲ ಕೂಡ ಈಗ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಂತಾಗಿದೆ. ಒಂದ್ ಕಡೆ ವಿಜಯ್ ವಿಶ್ವಾಸ ಮತದ ಗೆಲುವನ್ನ ಸಾಧಿಸಿದ್ದಾರೆ, ಸಾಬೀತನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ಇನ್ನು ಸಾಬೀತಿಗೂ ಮುನ್ನ ಒಂದು ಸಿಕ್ಕ ಭರ್ಜರಿ ಮುನ್ನಡೆ ಅಂತಾನೆ ಹೇಳ್ಬಹುದು. ಇವತ್ತು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾದ ಬೆನ್ನಲ್ಲೇ ಜ್ಯೋತಿಷಿ ರಿಕಿ ರಾಧನ್ ಪಂಡಿತ್ ವೆಟ್ರಿವೇಲ್ ಅವರನ್ನ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ವಿಶೇಷ ಕರ್ತವ್ಯ ಅಧಿಕಾರಿಯನ್ನಾಗಿ ವಿಜಯ್ ಅವರು ಇವತ್ತು ನೇಮಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲದೆ ಈ ನಿರ್ಧಾರಕ್ಕೆ ಅವರದ್ದೇ ಕೂಟದ ಮಿತ್ರ ಪಕ್ಷಗಳಿಂದ ತೀವ್ರ ವಿರೋಧ ಕೂಡ ವ್ಯಕ್ತವಾಗಿತ್ತು. ಸರ್ಕಾರದ ಆರಂಭದಲ್ಲೇ ಸಣ್ಣ ಬಿರುಕು ಮೂಡಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಇವತ್ತು ವಿಜಯ್ ದಳಪತಿಯವರು ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಆದ ನಂತರ ನಟಿ ತ್ರಿಷಾ ಮತ್ತು ನಟ ಸೂರ್ಯ ಅವರ ಹೊಸ ಚಿತ್ರ ಕರುಪು ಪ್ರದರ್ಶನಕ್ಕೆ 2 ದಿನಗಳ ಕಾಲ ವಿಶೇಷವಾದ ಸ್ಕ್ರೀನಿಂಗ್ ಅನುಮತಿಯನ್ನ ನೀಡುವ ಮೂಲಕ ವಿಜಯ್ ಈಗ ಸಿನಿಮಾ ರಂಗಕ್ಕೆ ಭರ್ಜರಿಯಾಗಿ ಗಿಫ್ಟ್ ಅನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಕೂಡ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. என்று பெருந்தலைவர் காமராஜர் கூறியதை இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். மீனவ மக்கள் இந்த அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் விதமாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2013ஆம் ஆண்டு முதல் மராட்டிய மாநிலத்திலும் 2020ஆம் ஆண்டு முதல் கர்நாடகாவிலும் மூட நம்பிக்கைகள் மூலம் ஏமாற்றுவோருக்கு சிறை தண்டனை அளிக்கும் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இது தவிர பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மாந்திரீகம் மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92%
1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றி கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே மிக மிக சிறிய அளவில் ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். அது மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் என அனைத்து மக்களுக்குமாக அமைந்த அரசுதான் இந்த அரசு. அந்த நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டதால் தான் இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாமன்றத்தில் நமது அரசு சார்பாக சில உத்தரவாதங்களை நான் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதி அளிக்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. நம்முடைய இந்த ஆழமான நம்பிக்கையை மனதார நம்பி வாக்களித்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும், அந்த இயக்கங்களை சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு.